அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இரா மைதரன். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேரம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் 4 நாள் விஜயத்தை சீனாவுக்கு மேற்கொண்டிருந்தார். உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். வெற்றிகரமாக அந்த தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை நாடு திரும்பியிருக்கின்றார். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது 2 நாட்டு அரசு தலைவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் திருப்திகரமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது என்று கூறியிருந்தார்கள். இதை நீங்கள் எவ்வாறு அவதானித்திருக்கிறீர்கள்? இந்த பயணம் தொடர்பாக முதலில் கூற முடியுமா? நிச்சயமாக பல தரப்பாலுமே எதிர்வு கூறப்பட்ட விடயம் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒரு இடதுசாரி பின்னணி கொண்ட ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சீன அரசாங்கத்தோடு மிக நெருக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடு பலராலும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவர்கள் ஒரு மிக முன்மாதிரியாக ஒரு வித்தியாசமான, அதாவது ஒரு தமிழ் தரப்பை போன்று ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து ஒரு போராட்டத்தின் மூலமாக அந்த போராட்ட செயல்பாடுகளின் ஊடாக மிக ஒரு ஒரு கடுமையான பாதிப்புகளையும் சட்ட நெருக்குவாரங்களையும் உயிரிழப்புகளையும் சந்தித்த ஒரு தரப்பாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த போராட்டம் என்பது வெறுமனே ஒரு கிளர்ச்சியாக அல்லாமல் ஒரு முறைமை மாற்றத்துக்கான ஒரு போராட்டமாக, ஒரு இடதுசாரி தத்துவத்தின் அடிப்படையிலே அந்த போராட்டம், அவர்களுடைய அந்த JVP-யினுடைய போராட்டம் என்பது இருந்தது. அந்த அடிப்படையிலே நின்று கொண்டு அவர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி கிட்டத்தட்ட 3 தசாப்தங்கள் 2-3 தசாப்தங்களாக அவர்கள் மெல்ல 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 அடியெடுத்து வைத்து இன்று ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எடுத்த எடுப்பிலே அவர்கள் ஒரு இடதுசாரி பின்னணியிலே வந்தவர்கள். ஆகவே அவர்கள் சீனாவோடு நெருங்கி விடுவார்கள், சீனா அவர்களை அணைத்து விடும் என்றெல்லாம் நாங்கள் எடுத்த எடுப்பிலே கருதிவிட முடியாது. இலங்கையை பொறுத்தவரையிலே அனுரகுமார திசாநாயக்கா மட்டுமல்ல, எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவை விரும்பாத சக்திகள் ஆட்சி பீடம் ஏறினாலும் இந்தியாவோடு நேசமாக உடன்பாடுகளை மேற்கொண்டு இந்தியாவினுடைய கரிசனைகளை செவிமடுத்துத்தான் அவர்கள் நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டி இருக்கும். என்னால் இந்தியாவை பகைத்து கொண்டு ஒரு உலக வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனாவினுடைய துணை இருந்தாலும் இந்தியாவை பகைத்து கொண்டு இவர்களால் இங்கே எதுவுமே செய்துவிட முடியாது. அதை சீனாவும் விரும்ப போவதில்லை, இந்தியாவும் விரும்ப போவதில்லை. ஆக அண்மையிலே சீன தூதுவர் யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்து தெரிவித்த கருத்து உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துல கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்தியாவுடைய பாதுகாப்பு கரிசனைகளை நாங்கள் மதிக்கின்றோம். இந்தியாவோடு இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கின்ற உடன்பாடுகள் உறவுகளையும் நாங்கள் மதிக்கின்றோம். அது ஒரு நாடு என்ற வகையிலே, அரசு என்ற வகையிலே அது ஒவ்வொரு நாடுகளுடனும் தன்னுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து உறவுகளை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக தெளிவான பார்வையோடு இருக்கிறோம். ஆக இந்தியாவோடு இலங்கையினுடைய உறவை நாங்கள் ஒருபோதுமே எதிர்க்கப் போவதில்லை, அதை நாங்கள் வரவேற்கணும் என்பதாக சீன தூதுவர் தெரிவித்திருந்தார். அது உண்மையிலே ஒரு யதார்த்தபூர்வமான நிலைப்பாடு. அதை மூர்க்கத்தனமாக எதிர்த்து கொண்டு எவராலுமே இலங்கை ஆட்சியாளர்களை தங்களுடைய வசப்படுத்திவிட முடியாது. ஆகவே முழுக்க முழுக்க இவர்களும் ஒரு சிவப்பு சட்டை, அதாவது தோழர்கள், இடதுசாரி பின்னணி கொண்டவர்கள். ஆகவே அருண்டவன் கண்ணுக்கு மறந்ததெல்லாம் பேய் என்பதை போன்று நாங்கள் இவர்களும் அவர்களும் ஒரே நிறத்து, அதாவது கொள்கை சார்ந்தவர்கள், சித்தாந்தம் சார்ந்தவர்கள், ஆக இவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் என்று கருதுவது என்பது நிச்சயமாக ஒரு பொருத்தப்பாடுடையதாக இருக்காது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்திடம் சகல விடயங்களிலுமே நாங்கள் குறிப்பிட்டதை போன்றவர்கள் நீண்ட காலமாகவே ஒரு தயார்படுத்தலோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை கையாளுகின்ற போது இந்தியாவை எவ்வாறு கையாள வேண்டும், சீனாவை எவ்வாறு கையாள வேண்டும், அமெரிக்கா எவ்வாறு கையாள வேண்டும், இதர நாடுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களிடம் மிக தெளிந்த
ஒரு திட்ட வரைவு வழிவரைபடம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதன் காரணமாகத்தான் அவர்களிடம் எந்தவித அச்சமும் இல்லை. அவர்கள் ஏனைய அரசாங்கங்களிடம் ஒரு ஒரு நெருக்கடி மிகுந்த, இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக வந்தவர்களிடம் ஒரு நெருக்கடி மிகுந்த ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே இந்தியாவுக்கு சென்றார். அதே போன்று அமெரிக்கா சென்றார், கனடா சென்றார், லண்டன் சென்றார், ஸ்வீடன் சென்றார், பல நாடுகளுக்கு சென்றார். அவர்கள் தங்களை ஒரு தரப்பாக காட்டிக் கொள்வதிலே அவர்கள் எப்போதுமே தங்களை சிறைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதற்கு பின்னரும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடும் அவர் இந்தியாவுக்கு முதலாவது பயணத்தை மேற்கொண்டார். மிக சிநேகபூர்வமாக இந்தியாவோடு அந்த பயணம் அமைந்திருந்ததாக நாங்கள் அந்த நிகழ்வுகள் சந்திப்புகளோட அறியக்கூடியதாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் சீனா சென்றிருந்தார். அந்த வகையில சீனாவோடு இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசு அவருடைய அந்த பயணம் என்பது உண்மையிலே இந்திய பயணத்தை விட ஒருபடி மேலான முன்னேற்றத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அந்த நடைபெறுகின்ற அந்த நடைபெற்ற சந்திப்புகள் அதன் மூலமாக வருகின்ற செய்திகள் மூலமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இது முழுக்க முழுக்க ரெண்டு தரப்பும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள், இல்லை முற்று முழுதாக சீனாவினுடைய ஒரு பிராந்தியமாக இலங்கை மாறிவிடும் என்கின்ற ஒரு எடுகோளுக்கான ஒரு அத்திவாரமாக இந்த சந்திப்பை நாங்கள் கருதிவிட முடியாது. ஆனால் ராஜபக்சேக்களுடைய காலத்திலே சீனாவுக்கும் இலங்கைக்கும் இருந்த உறவு என்பது ஒரு வேறு விதமான ஒரு திரைமறைவு உடன்பாட்டின் அடிப்படையிலான ஒரு கள்ள உறவாகத்தான் அது இருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவு என்பது ஒரு வெளிப்படையான, ஒரு நேர்மையான, ஒரு இரு நாடுகளுடைய ஒரு பொருளாதார நலன் சார்ந்த, பிராந்திய நலன் சார்ந்த ஒரு உறவாகத்தான் அது இருக்கும் என்பதை நிச்சயமாக என்னால் ஆணித்தனமாக கூற முடியும். ராமதரன், நீங்கள் கூறினீர்கள் ஒரு திட்டத்தோடு செயல்பட்டார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சி எம்பிபி தெரிவு செய்ததும் அப்பொழுதெல்லாம் நிறைய பேசினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக வெளிநாடுகளில் அவர்களுடைய உறுப்பினர்கள் மெதுவாக நிறைய திட்டங்களை தீட்டினார்கள், வழி வரவுகளை உருவாக்கினார்கள் என்று இப்பொழுது கூறியிருந்தார்கள் நிறைய பேர். அதே போல் தான் நீங்கள் இப்பொழுது சீனாவையும் இந்தியாவையும் கையாளுகின்ற விதங்களை நீங்கள் கூறுவதை நான் அவதானிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்றால், ஒன்று, அவர்கள் அப்பொழுது அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். என்றால் இதுவரை காலமும் அவர்கள் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் இருந்தவர்கள் ஆட்சியை கைப்பற்றி அது 3/2 பெரும்பான்மையோடு ஆட்சியை நடத்துகிறார்கள் என்றால் இது பெரியொரு மகா சாதனையாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் அனுரகுமார திசாநாயக்காவிடம் ஒரு சரியான திட்டம் இருக்கிறது. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், முன்னேற காலத்தில் சீனா இலங்கை தீவில் உதவி வழங்கினால் அதனூடாக தங்களுக்கு என்ன விதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில் பூட்டை போடும் வகையில் தான் சீனாவுடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆனால் மாறாக இப்பொழுது அபிவிருத்தி, முதலீடு, சீன தனவந்தர்களை அனுரகுமார திசாநாயக்கா முதலீடு செய்ய அழைத்தது, இவையெல்லாம் ஒரு மாற்றத்தை காட்டுகின்றது. ஒரு சரியான திட்டத்தில் பயணிப்பது இலங்கை தீவுக்கும் சிங்கள மக்களுக்கும் இது ஒரு நல்ல வழியை காட்டப் போகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஒரு சுவிட்ச பாதையை எடுத்துச் செல்ல போகின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சீனாவினுடைய அணுகுமுறை என்பது காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய அணுகுமுறையை மாற்றி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு தரப்பாக அனுர தரப்பை சீனா பார்ப்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இவ்வாறான ஒரு முன்னேற்றகரமான நிலைமையை நோக்கி இந்த அணுகுமுறை மாற்றம் நகர்ந்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய அவதானிப்பாக இருக்கின்றது. அதை விட நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அதிலே அரசியல் தரப்புகளை விட அனுர தரப்பிடம் ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், வழிவரவிடத்தோடு அவர்கள் பயணித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு போராட்ட இயக்கத்துக்கும் ஒரு போராடுகின்ற தரப்புக்கும் அரசியல் தரப்புக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அரசியல் தரப்புகள் சதி கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு முற்படுவார்கள். போராளிகள், போராட்ட தரப்பு, போராட்ட இயக்கங்கள் எப்போதுமே ஒரு நேர்வழியிலே அவர்கள் தியாக அரசியலின் அடிப்படையிலே தங்களுடைய அர்ப்பணிப்பு, தங்களுடைய வீரத்தை நேர்மையாக வெளிப்படுத்தி அந்த போர்க்களத்திலே தந்திரோபாயங்கள் பின்பற்றப்பட்டாலும் அது போர் அணுகுமுறை, போர் அறம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆக ஒரு போராட்ட பின்னணியிலே வந்த ஒரு தரப்பு அடிப்படையிலே அவர்களிடம் ஒரு அந்த நம்பிக்கை இருந்தது. என்றாவது என்றால் அந்த போராட்டம் என்பதை ஒரு நம்பிக்கையின் பாற்பட்டது. எங்களுடைய இலக்கை, எங்களுடைய லட்சியத்தை
எப்போதாவது நாங்கள் அடைவோம் என்று எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு சித்தாந்தம் கூட. நான் செத்தாலும் நாங்கள் சாகக்கூடாது, எங்களுடைய மக்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொருவர் மரணிக்கின்ற போது தன்னுடைய துப்பாக்கியை, தன்னுடைய லட்சியத்தை, அடுத்த போராளி தன்னுடைய தோள்களிலே சுமந்த அந்த லட்சிய விடுதலையை முன்னெடுப்பான். இன்று இல்லாவிட்டாலும் இன்று ஒரு நாள் எங்களுடைய விடுதலை எங்களுடைய வசமாகவும், எங்களுடைய தேசம் விடுதலை வரும், எங்களுடைய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருந்தது. தியாகதீபம் திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது 650 பேர் மாவீரர்களாக இருந்தார்கள் அன்றைய நாளிலே. அவர்கள் உறுதியாக கூறுகின்றார், நான் ஒருவேளை உயிரிழந்தால் 651வது மாவீரராக விண்ணுலகிலே இருந்து கொண்டு நான் மலர்கின்ற தமிழீழத்தை பார்ப்பேன், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற ஒரு கோஷத்தோடு அவர் நம்பிக்கையோடு அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே களமிறங்கினார். 651வது மாவீரராகவும் அவர் ஆனார். ஆனால் போர் முடிவடைகின்ற போது கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் 20-25 மாவீரராக இருந்தால் கிட்டத்தட்ட 40,000-50,000 மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணுக்காக கொடுத்திருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மாவீரரும் அந்த லட்சியத்திலே அவர்கள் பயணித்தார்கள். அதே போன்றுதான் நாங்கள் அதோடு இதை ஒப்பிடுகின்றதாக யாருமே குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த போராட்ட பின்னணியிலே அந்த ஒவ்வொரு போராட்ட தரப்புக்கும் அரசியல் தரப்புக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். தேசிய மக்கள் சக்தி என்கிற ஜேவிபி என்பது ஒரு அரசியல் கட்சியாக மாற்றம் பெற்றவர்கள். ஆகவே அவர்களிடம் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை அடிப்படை நீங்க குறிப்பிட 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3% வாக்குகளோடு இருந்தவர்கள் என்று அவர்கள் 159 உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். மக்கள் அந்த மாற்றத்துக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் சீனாவும் இதற்கு முன்னர் நான் குறிப்பிட்டதை போன்று ராஜபக்சேகளுடைய காலத்திலே அவர்கள் திரைமறைவிலே ராஜபக்சேகளுக்கு இருக்கின்ற அந்த போர் சர்வதேச நெருக்கடிகள், எப்படி அமெரிக்கா ஒரு சர்வதேச ரீதியாக மனித உரிமை சார்ந்த நெருக்கடிகளை பிரயோகிக்கின்ற போது இவர்களை தங்களுடைய வீட்டு அதிகாரத்தின் மூலமாக பாதுகாக்கின்ற அந்த ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே தங்களுக்கு சாதகமாக செயல்படுமாறு இந்த ராஜபக்சே அரசாங்கத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதற்காக பிரதிபகாரமாக பல கோடிகள் அவர்களுக்கு திரைமறைவிலே, அதாவது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அல்லாமல் இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவும் இவர்களுடைய வெற்றிக்காகவும் இவர்களுடைய தனிப்பட்ட நலன்களுக்காகவும் பல எண்ணுக்கணக்கற்ற கோடிகள் சீன அரசாங்கத்தால் உரைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதுதான் வித்தியாசம். ஆனா அனுராக் குமார திசாநாயக்க அரசாங்கத்தோடு சீனா அவ்வாறான அணுகுமுறையை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஒரு நம்பகமான ஒரு தரப்பு இப்போது கிடைத்திருக்கின்றது என்றால் இந்த தெற்காசிய பிராந்தியத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்தியத்திலே ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்த இலங்கை என்பது இன்று கடந்த தசாப்தமாக அதனுடைய நிலை என்பது மாறி இருக்கின்றது. அதாவது இந்தோ பசிபிக் என்கின்ற ஒரு பரந்துபட்ட நிலப்பர ஒரு ஒரு உலக வர்த்தக பிராந்தியத்தினுடைய முக்கிய கேந்திரமாக இலங்கை இப்போது முக்கியத்துவம் அதிகரித்திருக்கின்றது. அதாவது தெற்காசிய பிராந்தியம் என்கின்ற வட்டத்தை விட்டு இந்தோ பசிபிக் என்கின்ற ஒரு பரந்துபட்ட ஒரு வர்த்தக சாம்ராஜ்யம், உலக சாம்ராஜ்யத்தினுடைய மையப்புள்ளியாக இலங்கை மாறி இருக்கின்றது. ஆகவே முன்னரை விட இப்போது இலங்கைக்கான ஒரு வாய்ப்பும் அதற்கான முக்கியத்துவமும் இந்த சர்வதேச ரீதியாக அதிகரித்தது. இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக சீனாவுடன் தெளிவான ஒரு திட்டம் வழிவரவுடன் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இந்தியாவை ஒரு பக்கம் பகைத்துக் கொண்டிருந்தாலும் இலங்கை என்று வருகின்ற போது இந்தியாவோடு இணைந்ததாக, இந்தியாவோடும் இலங்கை அரசை உறவாடுவதற்கு அனுமதித்துக் கொண்டு அதிலே தங்களுடைய மேலாதிக்கத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்பதிலே தான் சீனாவுடைய அணுகுமுறை இருக்கின்றது. இப்ப கடந்த ஆட்சி காலத்தில் கூட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்போது வடக்கு கிழக்கிலே சீன அரசாங்கம் மீனவ சமுதாயத்தை இலக்கு வைத்து, என்றால் இந்தியா நிலுவைப் படகுகளினால் வடக்கு பகுதியிலே தமிழ் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஆக இந்தியாவால் பாதிக்கப்படுகின்ற தரப்புக்கு நான் நிவாரணத்தை வழங்குவதன் ஊடாக அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதன் ஊடாக அங்கே தனக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு தந்திரோபாய கணக்கின் அடிப்படையில் சீனா பல மில்லியன் கணக்கிலே மீன்பிடி விலைகளையும் நிவாரணங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்போது ஏட்டிக்கு போட்டியாக சீனா நிவாரணங்களை வழங்குகின்றது என்பதற்காக இந்தியா வழங்குகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை கூட இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதர் சந்தோஷ் பருத்தித்துறைக்கு வந்து 40 குடும்பங்களுக்கு மீன்பிடி விலைகளை வழங்கி சென்றிருக்கின்றார். ஏன் இதுவரை நீங்கள் அவ்வாறான முயற்சிகளை நீங்களாக முன்னெடுக்கவில்லை? சீனா அவ்வாறான ஒரு முன்னெடுப்பை செய்கின்றது என்பதற்காக சீனாவுக்கு போட்டியாகத்தான் இந்தியா செய்ய வருகின்றது. சீனாவினுடைய அணுகுமுறை என்பது இவ்வாறாக ஒரு தமிழ் பிரதேசங்களை இலக்கு வைத்ததாக இருக்கின்றது. நீங்கள் கண்டதை போன்று ஒட்டுமொத்த இலங்கைக்கும்
ஒரு பாரிய பொருளாதார நன்மைகளை வழங்கக்கூடியதாக சீனாவினுடைய அணுகுமுறை, அதாவது இந்த அனுரகுமார திசாநாயக்காவினுடைய சீன விஜயத்தின் பிரகாரம் அவை அடித்தளம் போடப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த அரசாங்கம் பொருட்படுத்த போது இலங்கைக்கான சீன தூதுவர் ஜிஜி தெரிவித்திருந்தார் ஒரு கருத்தை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் சீன சுற்றுலாவிகள் இலங்கையை கொண்டு வருவதற்கு தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக. அதாவது சுற்றுலாத்துறை மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கைக்கும் சீனாவுக்கும் இருக்கின்ற அந்த பாரம்பரிய தொடர்புகளை வலுப்படுத்துகின்ற வகையிலே கிட்டத்தட்ட 60 லட்சம் சீன சுற்றுலாவிகளை இங்கே கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருப்பதாக. அவ்வாறு வருவதென்றால் நீங்க சிந்தித்து பாருங்கள், 60 லட்சம் சீன சுற்றுலாவிகள் என்று சொன்னால் வருடத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வருகின்றனர். தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளில் தான் அதிகளவான, இஸ்ரேல் போன்ற இடங்களில் தான் அதிகளவான சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வருகின்றார்கள். இவர்கள் ஒரு பாரிய திட்டத்தோடு செயல்படுவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்னரே அடுத்த ஆட்சி மாற்றம் என்பது ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கும் என்பதை அவர்கள் கணித்து விட்டார்கள். அதை நோக்கியதாக அவர்கள் பல்வேறு திட்டங்களை, வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டார்கள். அவ்வாறு சுற்றுலாவிகளாக வருபவர்கள் எத்தனை பேர் மீண்டு திரும்புவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏற்கனவே இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களுக்காக வந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே இலங்கையில தங்கி இருக்கின்றார்கள். இன்று இலங்கை என்பது ஒரு சீனாவுடைய ஒரு பிராந்தியமாக ராஜபக்சேகளுடைய காலத்திலே மாற்றப்பட்டு விட்டது. இன்று சீனா கொழும்பு துறைமுக நகரத்தை உருவாக்குகின்ற பணியிலே சீன தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கிலே. அவர்களுடைய பயன்பாட்டிற்காக தனியாக அவர்கள் பயன்படுத்துகின்ற சீக்ரெட்கள் உள்ளிட்ட பிரத்யேகமான பொருட்கள் இலங்கைக்கு தெரிவிக்கப்பட்டன. அவர்களுக்கு பிரத்யேகமாக வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டது. அங்கே ஒரு சீனாவினுடைய ஒரு மாநிலமாக, ஒரு தனித்துவமாக சில விடயங்கள் இவ்வாறு உருவாக்கப்பட்டது. இவ்வாறு ஒரு 60 லட்சம் சுற்றுலாவிகள் இங்கே வருகின்ற போது அதை காரணமாக காட்டி எங்களுடைய நாட்டில் அதிகமானவர்கள் வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஏற்ற வகையில் சில உள்கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டும். இப்படியாக அவர்கள் ஒரு நீண்டகால அடிப்படையில் இலங்கையை ஒரு சீனாவினுடைய ஒரு பிராந்தியமாக மாற்றக்கூடிய வகையிலே ஒரு கட்டுமானங்களை ஏற்படுத்துவார்கள். இப்ப இது நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இலங்கையை சீனாவுடைய ஒரு பிராந்தியமாக மாநிலமாக மாற்றுவதற்கு உடன்பட்டு விடுவார்கள் என்ற கருத்தை நாங்கள் வேறு விதமாக கூறியிருந்தோம். அதாவது அப்படியான ஒரு இணக்கப்பாட்டு அனுரகுமார திசாநாயக்க ஒருபோதும் இணங்கி போக மாட்டார். ஆனால் சீனா அவ்வாறான நோக்கத்தோடு இந்த விடயங்களை நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 60 லட்சம் சுற்றுலாவிகள் சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஆகவே அதற்கு இவர்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் செயல்பட போகின்றார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும். இதே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பெரும் முதலீட்டாளர்களை ஜனாதிபதி அவர்கள் சந்தித்திருக்கின்றார். அவர் சீனா இதுவரை காலமும் ஒரு அரசு என்கின்ற வகையிலே தான் இலங்கையோடு தன்னுடைய உறவுகளை வலுப்படுத்தியது, முதலீடுகளை ஏற்படுத்தியது. இப்போது ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்தை இலங்கையோடு தொடர்படுத்துவதன் ஊடாக ஒரு பொருளாதார ரீதியாக இந்த உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்போது ஏற்கனவே இந்தியாவிலும் இவ்வாறான ஒரு சந்திப்புகளை அவர் மேற்கொண்டாலும் இந்தியாவிலே ஒரு தனிநபர் ஆதிக்கம், அதாவது அதானி குழுமம் என்கின்ற ஒரு தனிநபர் இந்தியாவிலே இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்திலே வருகின்ற பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற போது அவர்களுக்கு ஒரு தரப்பு இருக்கும், காங்கிரஸ் வருகின்ற போது அவர்களுக்கு இன்னொரு தரப்பு இருக்கும். இப்படியாக ஒரு குழுமம் இங்கே ஒரு தனித்தரப்பினுடைய பின்னணியில் தான் இந்திய ஆட்சி அதிகாரம் இயங்குகின்றது. இப்போது இந்த மோடி அரசாங்கம் அதானியினுடைய கைப்பாவையாக செயல்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு இந்தியாவிலே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அவர்களுடைய முன்னுரிமை என்பது அதானி குழுமத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது. இன்று இலங்கையிலே மாற்று வலுசக்தி என்ற அடிப்படையிலே காற்றாலை மின் திட்டம் மற்றும் சூரிய சக்தி மின் திட்டம் கொண்டு வரப்படுகின்றது. இவை அனைத்துமே அதானி குழுமத்தினுடைய திட்டங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்தியாவோடு இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கின்ற தொடர்புகள் என்பது வர்த்தக நலன்களை அதானி என்கின்ற ஒரு குழுமம் மட்டுமே இதிலே நன்மை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனாவோடு இலங்கை அரசாங்கத்துடைய இப்போது ஜனாதிபதியுடைய இந்த பயணத்தின் மூலம் ஒரு பரந்துபட்ட வணிக முதலீட்டாளர்கள் ஜனாதிபதி சந்தித்திருக்கின்றார். அவை எதிர்காலத்திலே ஒரு ஒரு வணிக ரீதியாக தொடர்புபட்டவர்கள் இலங்கையிலே முதலீடுகளை செய்ய வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகின்ற போது ஒரு ஆரோக்கியமான பொருளாதார முன்னேற்றத்தை அதை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று
அதானி என்கின்ற ஒரு தரப்புக்காக இந்தியா எவ்வாறு அழுத்தங்களை கொடுத்தது என்பது கடந்த ஆட்சியிலே பெரும் சர்ச்சைகளை உருவாக்கியது. அந்த காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக சரியான மதிப்பாய்வுகள், சூழலியல் ஆய்வுகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. அங்கிருந்து இந்தியாவிடமிருந்து இந்த உதவிகள் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அதானி திட்டத்துக்கான ஒப்புதலை இலங்கை அரசாங்கம் அமைச்சரவை வழங்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆகவே அந்த நிபந்தனையை நிறைவேற்றி இந்தியாவிடமிருந்து நிபந்தனையற்ற உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக அதானி குழுமத்தினுடைய திட்டங்கள் கண்மூடித்தனமாக வரவேற்கப்பட்டது. அதிகூடிய செலவு கொண்ட மின்சாரம் அந்த திட்டத்தினூடாக பெறுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மாறியது. ஆனால் சீனா இவ்வாறு வர்த்தக நலன் சார்ந்த ஒரு உறவு வலுப்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவ்வாறான ஒன்று இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளாதார நிலை சார்ந்த ஒரு நிலையை நோக்கி இலங்கை வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் என்பது ஒரு மாற்றத்துக்கான இலங்கையை இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக முன்னோக்கி செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு திறன்மிக்க ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் மதிப்பிட முடியும். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீள நினைவுபடுத்துவது இது தமிழர்களுக்கான அரசாங்கமாக இருக்குமா என்பதை நாங்கள் நிச்சயமாக அறுதிட்டு கூற முடியாது. அந்த வகையில சீனாவுக்கான அன்ரோகுமார திசாநாயக்க அவர்களுடைய பயணம் என்பது அவர்களுடைய உண்மையிலே அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களிலே அவர்கள் அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவாக பார்க்க முடியும். ரமேந்திரன், அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் ஜி ஜின்பிங் அவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு, அந்த சந்திப்பினூடாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, அந்த முதலீடு தொடர்பாக இனி அவர்களுக்கு இடையில் இருக்கிற இந்த நெருக்கமான உறவு, இவை எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இலங்கை தீவில் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். இப்போ இலங்கை சீனாவோடு இவ்வாறான ஒரு நெருக்கமான உறவை பேணி காப்பதும் கட்டி எழுப்புவதும் இந்தியாவுக்கு எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலாக இது அமையும், இவ்வாறான சவாலாக அவர்கள் இதை பார்ப்பார்கள்? உண்மையில் பாரிய சவால் தான். அந்த பாரிய சவாலினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷியாவே பருத்தித்துறைக்கு வருகை தந்து 40 மீனவர்களுக்கு மீன்பிடி விலைகளை வழங்குகின்ற அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கின்றதான் சிந்தித்து பாருங்கள். இதுவரை காலமும் இலங்கைக்கான இந்திய தூதுவர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்தால் அரசியல் தரப்பினரையும் தங்களுக்கு சார்பான சில தரப்பினரை சந்தித்து விட்டு சூறாவளி பயணத்தை மேற்கொண்டு விட்டு ஒரு நாள் 2 நாள்லே திரும்பி விடுவார்கள். இவ்வாறு ஒரு மக்கள் மத்தியிலே கீழிறங்கி ஒரு ஒரு உதவி திட்டங்களை வழங்குகின்ற அளவுக்கு இந்தியா ஒருபோதுமே தமிழர் தரப்பை நெருங்கியது கிடையாது. சீனாவினுடைய அணுகுமுறை மாற்றம் என்பது இந்தியாவை அவ்வாறான நிலைமைக்கு தள்ளி இருக்கின்றது. ஆகவே சீனாவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில ஏற்படுகின்ற நெருக்கம் என்பது, அதுவும் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் சீனா அரசாங்கத்துக்கும் ஏற்படுகின்ற நெருக்கம் என்பது நிச்சயமாக இந்தியா கூட அவர்கள் பின்கதவு வழியாகத்தான் தங்களுடைய பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலே கரிசனை கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேர்மையாக தங்களுடைய பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நினைத்திருந்தால் தமிழ் தரப்பினுடைய கைகளிலே அதிகாரங்களை வழங்குவது தொடர்பாக நேர்மையாக செயல்பட்டிருப்பார்கள். அவர்களும் மதில்மேல் பூனியாக இருந்து கொண்டு தமிழ் தரப்பை தங்களுடைய தேவைகளுக்கு கறிவேப்பிலையாக பயன்படுத்தி கொண்டு இலங்கை அரசாங்கத்தோடு பின்கதவு வழியாக உடன்பாடுகளை ஒப்பந்தங்களை மேற்கொள்வதைத்தான் அவர்கள் கரிசனை காட்டி வந்தார்கள். குறிப்பாக திருவோணமலை ஏற்கனவே அது இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்திலிருந்து அதற்கு முன்பட்ட காலத்திலிருந்தே திருவோணமலை துறைமுகம் மீது இந்தியாவுக்கு ஒரு கண் இருக்கின்றது. திருவோணமலை துறைமுகம் என்பது இந்த பிராந்தியத்திலே மிகப்பெரிய ஒரு உலகப்போர் நடைபெற்ற காலத்தில் கூட திருவோணமலை துறைமுகத்துடைய வகிவாகம் மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு பிராந்திய போர் எப்போதும் நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நேரத்திலே திருவோணமலை துறைமுகத்துடைய ஆதிக்கம், அது சூழ அது யாருடைய கைகளில் இருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்கள் மிக முக்கியம். ஆகவே அதை நோக்கியதாக இந்தியா காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த கடைசியாக ரணில் அரசாங்கத்திடம் கூட திருவோணமலை ஒரு பொருளாதார வலயமாக்கி அந்த திருவோணமலையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே நிலத்துக்கு கீழாக கடலுக்கடியாக குழாய் வழியாக எரிவாயு, மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனூடாக இந்தியாவையும் திருவோணமலையை இணைக்கின்ற ஒரு செயல் திட்டங்கள் என்று பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டது. அந்த விடயம் இந்த அரசாங்கத்திலும் தொடர்வதற்கான முன்னெடுப்புகள் இருக்கின்றது. இவை அனைத்துமே ஒரு வெளிப்படையான சில விடயங்களாக இருந்தாலும் பல விடயங்கள் மறைமுகமானதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இனிமேல் அவ்வாறாக இந்தியாவினால் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை உருவாகும். இது தமிழ் தரப்புக்கு
மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலைமை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். இதனால் இதுவரை காலமும் இந்தியா தமிழ் தரப்பை ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்தி இலங்கையிடம் பல நன்மைகளை அவர்கள் திரைமறைவிலே பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இவ்வாறான ஒரு ஆரோக்கியமான உறவு ஏற்படுமாக இருந்தால் அனுர அரசாங்கத்திடம் இந்தியாவுடைய மறைமுகமான அந்த பேரங்கள் அந்த முயற்சிகள் என்பது நிச்சயமாக ஒரு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே அப்படியான ஒரு சூழல் வருகின்ற போது இந்தியா தன்னுடைய அணுகுமுறை மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அவ்வாறு அணுகுமுறையை மாற்றுவது என்று சொன்னால் தமிழ் தரப்பை அவர்கள் நெருங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஆக இந்த நேரத்தில் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் என்பது வேறு விதமான மீள மதிப்பாய்வு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கும் தமிழ் தரப்பு. ஆகவே சீனா இலங்கை அரசாங்கத்தோடு மிக நெருக்கமாக, அதாவது திரைமறைவில் இல்லாமல் ஒரு வெளிப்படையாக, ஒரு அரசு முறையாக, ஒரு பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக அவ்வாறு அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நெருக்கம் என்பது நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு பாரிய சவாலை ஏற்படுத்தும் என்பதை மறக்க முடியாது. ஆனால் ராமேந்திரன், அனுரகுமார் திசாநாயக்கா பொறுத்தமட்டில் சிறப்பாக இவர் கையாளுகிறாரா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம் இலங்கைக்கு வர உள்ளார் இந்தியாவுடைய பிரதமர். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக செய்திகள் வருகின்றது. இப்போ 4 நாள் விஜயத்தை முடித்து, கடந்த வெள்ளிக்கிழமை விஜயத்தை முடித்து இலங்கை திரும்பிய அனுரகுமார் திசாநாயக்கா சீன அதிபருக்கும் அழைப்பை விடுத்திருப்பதாக செய்திகள் கூறப்படுகின்றது. என்னுடைய கேள்வி என்றால், சில வேளைகளில் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி 2 நாடுகளிடையும் சரியான உறவை கட்டியெழுப்பி இலங்கை தீவை ஒரு சுவீட்ச பாதைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தோடு அனுரகுமார் திசாநாயக்கா செயல்படுகிறார் என்று நம்புகிறீர்களா? இவர்களை சரியாக கையாளுகிறாரா? இப்ப நிச்சயம் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற போது கைப்பற்றினால் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களிடம் நீண்ட புரிதல் இருந்திருக்கும். இலங்கையிலே ஒரு குறியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு தீர்வை காணப்படுகின்ற போது அது எவ்வாறான ஒரு சமநிலையை இங்கே ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அதை ஒரு அரசியல் ஒரு பிரச்சார வடிவமாக அந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், இந்த காலகட்டத்தை நாங்கள் அதை செய்வோம் என்பதாக கூறி ஒரு இனவாத தரப்பினருக்கு ஒரு தீனி போடுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்பதிலிருந்து நாங்கள் அவர்களுடைய அந்த நிதானத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் நீங்க குறிப்பிட்டதை போன்று இந்தியா, சீனா போன்ற சகல தரப்புகளையும் எவ்வாறு கையாண்டு இந்த இலங்கை தீவை முன்னோக்கி நகர்த்துவது, ஒன்று கடன் பொறியிலிருந்து இலங்கையை விடுவிப்பது, பொருளாதார நெருக்கடியில் முன்னேறுவது, ஒரு ஒரு ஐக்கியத்தை எவ்வாறு உருவாக்குவது, ஒரு பாரிய சவாலான விடயம். இது ஒரு ஒரு 5 ஆண்டுகள் அல்ல, ஒரு 10 ஆண்டுகளில் தான் அவர்கள் எந்தவித அரசியல் நெருக்கடிகளும் இல்லாமல் ஒரு 10 ஆண்டுகள் அரச இயந்திரத்தை தலைமை தாங்கி கொண்டு செல்கின்ற போதுதான் இந்த இலக்கினுடைய ஒரு ஆரம்ப கட்டத்தை இவர்களால் ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கு. இலக்கை அடைய முடியும் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. இலக்கினுடைய ஒரு ஆரம்ப நிலையை இவர்களினால் ஒரு 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 நல்ல நிலையை அடைந்து மக்கள் மத்தியிலே இவர்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்த முடியும். அனுரகுமார் திசாநாயக்கா என்னுடைய ஒரு அவதானிப்பு, இந்த சீனாவை போன்று, சீனா, ரஷ்யா போன்று நீங்கள் பார்த்தீங்களா, அந்த இடதுசாரி பின்னர் மற்ற நாடுகளிலே 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளிலே ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். சீனாவை பொறுத்தவரையில் பல தசாப்தங்களாக அந்த அரசுகள் ஆட்சிகள் தொடரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. என்றால் அவர்கள் ஒரு அவ்வாறான ஒரு நிலைமை, ஒரு புறசக்திகளுடைய தலையீடுகள் குழப்பங்கள் இல்லாமல் இதை சிறப்பான முறையிலே அனுரகுமார் திசாநாயக்கா அரசாங்கம் கையாளுமாக இருந்தால் இலங்கை வரலாற்றிலே ஒரு மிக நீண்ட காலம் இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு ஆரோக்கியமான முறையில முன்கொண்டு செல்கின்ற தரப்பாக இவர்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் இந்த ஒரு திட்டங்கள் இருக்கலாம் என்று நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே மிக உண்மையான விடயம், சீனாவையும் இந்தியாவையும் நேர்மையாக சமநிலையிலே பேணக்கூடிய விடயம் என்பது யாராலுமே முடியாத விடயம். ஏன்னா நாங்கள் நேர்மையாக என்று கூறுகின்ற போது இவர்கள் எல்லோருமே திரைமறைவில் தான். இப்போது சீனாவோடு உறவாடுகின்ற போது சீனாவுக்கு ஏற்றவாறு கதைப்பார்கள், இந்தியாவோடு உறவாடுகின்ற போது இந்தியாவுக்கு ஏற்றவாறு கதைப்பார்கள். ஆனால் மிக நேர்மையாக இலங்கையினுடைய முக்கியத்துவம், இலங்கையினுடைய நிலையிலே இந்தியாவோடு நாங்கள் இவ்வாறான ஒரு நிலைமையை முன்னெடுப்போம் என்று கூறுவதும், இந்தியாவோடு பேசுகின்ற போது சீனாவோடு இப்படியான விடயங்களை முன்னெடுக்கின்றோம் என்று கூறுகின்ற நேர்மையோடு அந்த உறவுகளை வலுப்படுத்துகின்ற போது நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான நிலைமையை நோக்கி நகரும். நீங்கள் குறிப்பிட்டதை போல மோடி அவர்கள் இந்திய பிரதமரும் வர இருக்கின்றார். நிச்சயமாக சீன பிரதமரும் உடனடியாக இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதை தொடர்ந்து இப்படியான ஒரு நிலைமைகள், இந்த பிரதமர்கள்
இலங்கைக்கு வருகின்ற போது அது இன்னும் ரெண்டு நாடுகளுடைய உறவுகளை வலுப்படுத்துவதாக அமையும். இது கடந்த காலத்தில் இதுவரை காலமும் இவர்கள் இருந்தவர்களை விட அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனத்தோடு சில விடயங்களை அவர்கள் தீர்மானித்து அந்த வழிபரவிடத்திலே மிக கச்சிதமாக அவர்கள் தங்களுடைய ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த விடயங்களின் ஊடாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், நான் இந்த நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது, இனி பூகோள நகர்வுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுவிட்டார் 2வது தடவை. அவர் பதவி ஏற்பதற்கு முன்னதாகவே தொடர்ச்சியாக சீனா மீது அழுத்தத்தை பிரயோகித்ததாக, தொடர்ந்தும் சீனா தொடர்பாக அவதூறு விளைவிக்கும் வகையில் அவருடைய கருத்துக்களும் இனி வரி அதிகரிப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார். நிச்சயமாக இதனால் சீனாவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அப்போ இங்கே இப்போ உங்களுக்கு தெரியும், பிரிக்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இனி இந்தியா அந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்றது, சீனா அந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்றது. ஒரு சரியான நேரத்தில் இவை எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சீனாவினுடைய இந்த அணுகுமுறை, அதாவது நீங்கள் இப்போ கூறினீர்கள் இதுவரை காலமும் எவ்வாறு அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது, இப்பொழுது அவர்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் இருப்பது, இந்தியா தொடர்பாகவும் இந்தியாவும் எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டாலும் அந்த சூழல் மாற்றம் இருக்கிறது தானே. உலக ஓட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எல்லோருமே மாற வேண்டிய, தமிழர்களை தவிர மிச்ச எல்லோருமே மாறுகிறார்கள். அப்போ இந்தியாவும் அவ்வாறு மாறி ஒரு சரியான ஒரு சுமூகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்கள் முதலிலே கேட்டது போன்று சீனா அந்த உலக ஒழுங்குகளை நன்றாக உணர்ந்து அவர்கள் சில எடுத்த நகர்வுகள், உண்மையிலே அவர்களும் ஒரு தீர்க்க தரிசனமாக அவர்கள் எடுத்த நகர்வுகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கியதாக இலக்கை நிர்ணயித்து அவர்கள் அந்த நகர்வுகளை முன்னெடுப்பார்கள். அந்த இலக்கை அவர்கள் அடைகின்ற போதுதான் அதற்காக அவர்கள் எவ்வாறு கடந்த காலத்தில் திட்டமிட்டு செயல்பட்டார்கள், உழைத்தார்கள் என்பது பிரமிப்பாக இருக்கும். அப்படி எந்த ஒரு தரப்புகளும் செயல்படுவதில்லை. அவ்வாறு சீனா இந்த தெற்காசிய பிராந்தியம் உலக வல்லரசாக வருவதற்கேற்ற வகையில் தான் அவர்கள் தங்களுடைய வியூகங்களை வகுத்து வருகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் தான் அவர்கள் இப்போது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற வகையிலே அவர்கள் இந்த பிரிக்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பை அவர்கள் எல்லோருமே, அதாவது இந்தியாவோடு ஒரு பகமை பாராட்டினாலும் அந்த பிரிக்ஸ் அமைப்பிலே எல்லோருமாக சேர்ந்து செயல்படுவது என்பது, அதாவது அமெரிக்க டாலருக்கு பதிலாக இந்த நாடுகள் தங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயங்களை பயன்படுத்துவது என்பது அதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு உபாயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய இந்த அணுகுமுறை நிச்சயமாக இந்தியாவையும் அந்த இலக்கு நோக்கி நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்களும் அதை உணர்ந்தவர்களாகத்தான். ஏனால் இந்தியா இந்தோ பசிபிக் கூட்டுணைந்த செயல்பாட்டிலே இந்தியா அமெரிக்கா இணைந்திருந்தாலும் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே பிராந்தியம் சார்ந்த ஒரு நிலை வருகின்ற போது ஒரு சுயாதிபத்திய ஒரு போட்டி நிலைமை இருக்கின்றது. ஆகவே சீனாவோடு அவர்கள் இணைந்திருந்தாலும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பகை நிலைமை ஒரு ஒரு நீர்வூத்த நெருப்பாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதை கடந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு இணக்கமான புள்ளியில, நீங்கள் ஒரு தெளிவாக அவருடைய தமிழர்களை தவிர ஏனையவர்கள் எல்லோருமே அந்த மாற்றத்தை உணர்ந்து கொண்டு பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்தியாவும் அந்த இலக்கை நோக்கி நகருகின்றது. ஆனால் தமிழர்களுடைய விவகாரத்திலே இந்தியா ஒரு வெளிப்படையான நிலையில நின்று கொண்டு இந்த விடயத்தை கையாளுமா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்கணும். ஆனால் இலங்கை விவகாரம் என்று வருகின்ற போது அவர்கள் இந்த விடயத்தை எவ்வாறு கை கொள்வார்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக அதை உணரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், பல்வேறு முதலீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்களிலே சீனா இவ்வாறு ஒரு வெளிப்படையாக பாரிய முதலீடுகள் என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகின்ற போது அதை சமன் செய்யக்கூடிய வகையிலே அவர்களும் அவ்வாறான நிலைமைக்கு வரும். ஏற்கனவே நாங்கள் பல கடந்த பல நிகழ்ச்சிகளாக கூறியிருக்கிறோம். இந்தியா தன்னுடைய அணுகுமுறையை மாற்றி இருக்கின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தம், 13வது திருத்தச் சட்டம், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விவகாரம், சமத்துவமான வாழ்க்கை என்கின்ற அந்த கோஷங்களை கடந்து ஒரு முதலீட்டு பங்காளராக இந்தியா தன்னை இலங்கையிலே நிலைநிறுத்துவதற்கு முற்பட்டு விட்டது. சீனா தன்னை முதலீட்டு பங்காளராக நிலைநிறுத்தி ஒரு கடன் பொறிக்குள் இலங்கையை சிக்க வைத்ததன் ஊடாகத்தான் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக சீனா இலங்கை விவகாரத்திலே திகழ்கின்றது. ஆனால் இந்தியாவினால் அவ்வாறு செயல்பட முடியவில்லை. தார்மீக ரீதியாகத்தான் இந்தியாவினால் அவ்வாறான நிலையை தக்க வைக்க முடிகின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்கின்ற அந்த இலையின் ஊடாக தமிழர்களுடைய விவகாரத்திலே ஒரு தன்னை தலையிடக்கூடிய ஒரு தார்மீக சக்தியாக இந்தியா அதை தக்க வைப்பதன் ஊடாகத்தான் அவர் அந்த நிலையை தக்க வைத்திருக்கின்றது.
அதான் 13 அரசியலமைப்பினூடாக இல்லாமல் செய்கின்றோம் என்ற கோஷம் வருகின்ற போது இந்தியாவுக்கு பதற்றத்தை தொட்டிக் கொள்வது அதனால்தான். அந்த இருக்கின்ற அந்த தார்மீக உரித்து அறுக்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னர் இவர்கள் அமெரிக்கா, பிரித்தானியா போன்று ஒரு ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு மூன்றாவது தரப்பாக மாறுவார்கள். ஆகவே சீனா ஆழமாக வேரூன்றி விட்டது முதலீட்டு பங்காளராக. இந்தியா அந்த தார்மீக பொறுப்பிலிருந்து எந்த நேரத்திலுமே அகற்றப்படக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. இதை அவர்கள் கடந்த காலத்தில் ஆயுதம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் இப்போது முதலீட்டு பங்காளராக இலங்கையிலே தங்களை கால் பதிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இது இந்தியாவுடைய அணுகுமுறை மாற்றம். இதை எங்களுடைய தரப்பினர் உணர தவறிவிட்டார்கள். நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சி உறவுகளுக்கு நினைவிருக்கும். ஒரு முதலீட்டு பங்காளராக இந்தியா தன்னை நிலைநிறுத்துவது தமிழர்களை இந்த விவகாரத்திலிருந்து அந்நியப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தமிழர் விவகாரம் என்பது புறந்தள்ளப்பட்டது. அதாவது இலங்கை இந்திய உறவு சுமூகமாக வலுப்படுத்தப்படுமாக இருந்தால் தமிழர் விவகாரம் என்பது இலங்கை இந்திய உறவிலே புறமொதுக்கப்படும். தமிழர் விவகாரத்தை மையப்படுத்தித்தான் இலங்கை இந்திய உறவு கட்டமைக்கப்பட்ட நிலைமையிலே இன்று இலங்கையும் இந்தியாவும் நெருங்கி வருகின்ற சமயத்திலே தமிழர் விவகாரம் புறமொதுக்கப்படுவது என்பது எங்களுடைய தீர்க்கதரிசனமற்ற செயல்பாடுதான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இந்த மாற்றங்களை நாங்கள் உணர தவறி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் நிகழ்வுகளாக அல்லாமல் இதனுடைய சரித்திர பின்னணிகளையும் இது ஒரு தீர்க்க தரிசனமான கண்ணோட்டத்திலுமே பார்க்கின்ற போதுதான் இதனுடைய ஆழத்தை நான் உணர முடியும். அவை நாங்கள் 2019 ஆண்டு தெளிவாக கூறினோம். ஜெனீவாவிலே 13வது திருத்தச் சட்டத்தை என்று இந்தியா நகர்த்தியதோ அன்று இந்தியா அவ்வாறான நிலையை நோக்கி நகரப்போகின்றது என்பதை நாங்கள் அவ்வாறே கூறினோம். ஆனால் எங்களுடைய அரசியல் தரப்பினர் உள்ளிட்டவர்கள் அதை கணிக்க தவறினார்கள். வெறுமனே 13 எதிர்க்கின்றோம் என்ற வகையிலும் 13 ஆதரிக்கின்றோம் என்ற வகையிலும் ஒரு ஒரு கூட்டுத்தனமான அரசியலை தலைவர்கள் செய்தார்கள். ஒரு தீர்க்க தரிசனமாக இந்தியா என்கின்ற ஒரு வல்லாதிக்க சக்தியை எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்துவது. இந்தியா 13 மிக கெட்டியாக பிடிக்கின்றது. 13 என்பது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உடைய ஊடாட்டமாக இருந்த விடயத்தை சர்வதேசம் மயப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே சர்வதேச மயப்படுத்தி அந்த விவகாரத்தை வைத்துக் கொண்டு அரசியலமைப்பு இருக்கின்ற விடயத்தையாவது நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது. அந்த 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த இந்தியா திடசங்கமம் போன்றிருக்கின்றது. அதை நாங்கள் எவ்வாறு வலுப்படுத்தி அதை எவ்வாறு அதனூடாக அரசியலமைப்பில் இருக்கின்ற குறைந்தபட்சம் அரசியலமைப்பில் இருக்கின்ற உறுத்துக்களையாவது தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நாங்கள் என்ன செய்வது. ஆனால் இப்படியான எந்தவித திட்டங்களும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களிடம் இல்லை. இல்லாமல் இன்று கடைசியாக அந்த 13 ஊசலாடுகின்ற நிலைமையில் வந்து நிற்கின்றது. ஆக இந்தியாவும் அணுகுமுறை மாற்றத்தை கொண்டு வருகின்றது. நாங்கள் அதை உணராமல் இன்று அதன் காரணமாகத்தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் ஈழத்தமிழர்களை கைவிட்டு மலையக தமிழர்களை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி இலங்கையோடு அவர்கள் மிக நெருக்கமாக, என்றால் மலையக சமூகம் என்பது எப்போதுமே இலங்கையோடு மிக நெருக்கமான சமூகமாகத்தான் இருக்கிறது. ஈழத்தமிழ் அரசியல் என்பது எப்போதுமே இலங்கை அரசியலிலே ஒரு எதிர்ப்பு தரப்பாகத்தான் இருக்கின்றது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது எப்போதுமே ஒரு எதிர் அரசியலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மலையக அரசியல் என்பது இணக்கரசியல் அங்கு எப்போதுமே இருக்கின்றது. ஆகவே அந்த இணக்கரசியலில் இருக்கின்ற மலையக தரப்பை இந்தியா கையாளுவதனூடாக இந்தியாவுடைய இலங்கையினுடைய நன்மதிப்பை பெற்று தங்களுடைய உறவை வெளிப்படுத்தலாம் என்று நம்புகின்றது. அதன் காரணமாகத்தான் கிழக்கு மாகாணத்திலே ஆளுநராக செந்தில் தொண்டைமானை அவர்கள் கொண்டு வந்தார்கள். செந்தில் தொண்டைமானுடைய நியமனம் என்பது இந்தியாவுடைய அழுத்தத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு மலையகத்தைச் சேர்ந்த செந்தில் தொண்டைமானை கிழக்கு மாகாணத்துக்கு ஆளுநராக போட வேண்டிய எந்தவித ஒரு தார்மீகமான அடிப்படை கூட இல்லை. அப்படி இருக்கின்ற போது வடக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு ஆளுநரை எங்களுக்கு சார்பாக தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆளுநரை நியமிப்பதற்கு நாங்கள் அவ்வாறு இந்தியாவுடைய அழுத்தத்தை கோருவதற்கு விநியோகிப்பதற்கு எந்தவித தந்திரோபாயத்தை நாங்கள் கைக்கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலிருந்து புறமொதுக்கப்படுவதன் காரணமாக இந்தியா மலையக தமிழர்களை முன்னிறுத்தியதாக அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகவே இந்தியா தன்னுடைய அணுகுமுறைகளை மாற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் அது சீனாவினுடைய இந்த நகர்வுகளுக்கு ஈடு கொடுக்குமா என்பதை நாங்கள் தமிழர்களுடைய விவகாரத்தோடு பொருத்தித்தான் நாங்கள் பார்க்க முடியும். தமிழர்கள் இந்த தீவிலே ஒரு தங்களுடைய சுய அதிகாரத்தோடு வடக்கு கிழக்கிலே அவர்கள் வாழ்வதற்கு இந்தியா பின்னின்று ஒத்துழைப்பு வழங்குமாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவினுடைய நலன்கள் இலங்கை தீவிலே பேணி பாதுகாக்கப்படும். ஆனால் இன்று ஒரு நாள் தமிழ் மக்களுடைய தீர்வு, தமிழ் மக்களுடைய சுயாதிபத்தியம் என்பது இலங்கை தீவிலே நிலைநிறுத்தப்படத்தான் போகின்றது. அதுல இந்தியாவுடைய பங்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை பொறுத்துதான் இந்தியா இலங்கை தீவிலே ஒரு தரப்பாக இருக்கின்றதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். ஆகவே இந்தியா ஈழத்தமிழர்களை கடந்து குறுக்கு வழியிலே இலங்கை அரசாங்கத்தோடு தன்னுடைய தொடர்புகளை வலுப்படுத்துவது என்பது அவர்களுக்கு சில உடனடி நன்மைகளை கொடுத்தாலும் நீண்டகால அடிப்படையிலே இந்தியாவுக்கு அவ்வாறான ஒரு நலன்களை வழங்க முடியாது என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். நிறைவாக ராமேந்திரன், இலங்கையின் இந்தியாவுக்கான முன்னாள் தூதுவர் மிலிந்த மொரோகட அவர்கள்
2 நாள் விஜயத்தையும் அவர் மேற்கொண்டிருந்தார் கடந்த வாரம். இதனுடைய பின்னணி என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? மிலிந்த மொரகொட அவர்கள் முன்னைய அரசாங்கத்தோடும் நெருக்கமாக இருந்தவர். அனுரகுமார திசாநாயக்கா சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டதும் இங்கே உடனடியாக மிலிந்த மொரகொட இங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? மிலிந்த மொரகொட மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திரியாக, அதாவது இலங்கை ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய நலன்களை முற்றுமுழுதாக சிரமேற்கொண்டு முன்னகர்த்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ராஜதந்திரியாக அவர் அடையாளம் காணப்படுகின்றார். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய அவர் அமெரிக்காவுடைய தரப்பாகத்தான் ரணில் பார்க்கப்பட்டார் என்று சொன்னால் அதுக்கு மிலிந்த மொரகொட தான் ஒரு பிரதான அடிப்படை காரணமாக இருந்தது. ஆனால் ராஜபக்சேகளுடைய காலத்திலே திடீரென மிலிந்த மொரகொட இந்தியாவினுடைய ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள வழக்கமாக தூதுவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த தூதுவர்கள் என்கின்ற அளவிலே இருப்பார்கள். ஆனால் மிலிந்த மொரகொட இந்தியாவுக்கு அனுப்பப்படுகின்ற போது ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு இருக்கின்ற வகையில், அதாவது ஒரு அவரே ஒரு தானே முடிவெடுத்து தானே அந்த விடயங்களை கை கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தோடு அவர் அனுப்பப்பட்டார் என்று சொன்னார். அவர் மிலிந்த மொரகொட இருந்த காலத்திலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிக சிறந்த ஒரு நல்லுறவை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அதாவது நல்லுறவு என்று நாங்கள் கூறுகின்ற போது, அதாவது இந்தியா தன்னுடைய நலன்களை கடந்து இலங்கையோடு ஒரு உறவாடக்கூடிய வகையிலே அந்த ஒரு நுணுக்கமாக செயல்பட்டு அந்த விடயங்களை நகர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக மிலிந்த மொரகொட திகழ்ந்தார். இப்போது அவர் அதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு சிறந்த ஒரு உறவை ஏற்படுத்துவதில் இந்த அரசாங்கம், அதாவது சீனாவோடு ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற போது அதற்கு சமாந்தரமாக இந்தியாவோடும் ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு உறவை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அது ஒரு சிறந்த நபராக மிலிந்த மொரகொடவை அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள், நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மிலிந்த மொரகொட இந்தியாவுக்கு சென்று அவர்கள் வலுப்படுத்துவது என்பது இந்தியா தமிழர் விவகாரங்களை முற்றாக புறமொதுக்கி வேறு வழிமுறைகளிலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் அது இருக்கும். அது கடந்த காலத்திலே அனுபவபூர்வமாக உணரக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே மிலிந்த மொரகொட இந்தியா பயணம் என்பது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்தியாவையும் சீனாவையும் ஒரு சமநிலையிலே வைத்துக்கொண்டு கையாளுவதிலே அவர்கள் ஒரு ஒரு தங்களுடைய ஒரு ஒரு திட்டத்தோடு செயல்படுகின்றார்கள் என்பதை உணர முடியும். அந்த வகையில் தான் இந்த விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்ன விதமான திட்டங்களை தீட்டினாலும், யார் என்ன விதமான நகர்வுகளை மேற்கொண்டாலும், அந்த இலக்குகள் எவ்வாறு அந்த இறுதி இலக்கை அடைகின்றது என்பதிலே பல இதை கடந்து ஒரு இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, அந்த பிராந்தியம் சார்ந்திருக்கின்ற அந்த ஒரு அறம் சார்ந்த நிலைமை இருக்கின்றது. ஆக இவைகள் அந்த தீர்மானங்களிலே அவர்களுடைய இலக்குகளை எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சுருக்கமாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஒரு முன்னேற்ற பாதையில் பயணிப்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? நிச்சயமாக பல வழிமுறைகளிலே அவர்களுடைய அணுகுமுறைகளிலே மாற்றங்கள் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றகரமான நிலைமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதில் முன்னேற்றகரமான என்று நான் கூறுகின்ற போது உண்மையிலே கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அவர் குறுக்கு வழியிலே தன்னை ஒரு சாகசக்காரனாக காட்டிக் கொள்வதற்கு அவர் முற்பட்டார். அதாவது இந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்ட ஒரு தூதுவனாக, ஒரு மீட்பராக தன்னை காட்டிக் கொள்வதற்கு அவர் குறுக்கு வழியிலே தான் பல முயற்சிகளை மேற்கொண்டார். அதாவது ஏற்கனவே பல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை, அந்த திட்டங்களை நிறுத்தி வைத்து அந்த திட்டத்துக்கான நிதிகளை கையில எடுத்து அதன் மூலமாக அந்நிய செலாவணி விடயங்களை கொண்டு வந்தது, அரச செலவினங்களை கையாண்டது, இப்படி பல்வேறு விடயங்களை, அது உண்மையிலே அது ஒரு அரசு ஆட்சியாளருக்கான ஒரு தந்திரோபாயம். ஆனால் இவை அனைத்துமே எதற்காக கையாளப்பட்டது என்று சொன்னால், தன்னை ஒரு தேவதூதனாக காட்டி அடுத்த ஒரு நிரந்தரமாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தவிர இலங்கையை ஒரு பொருளாதார சுபிட்சத்தை நோக்கி நகர்த்துவதற்காக இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். அந்த விடயத்தோடு ஒப்பிடுகின்ற போது அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய நகர்வுகள், அவர்கள் இப்போது பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முட்டையினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது, அரிசியினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது, அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது, பல்வேறு பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது, எரிவாயு உருளைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. ஆனால் இவை அனைத்தையுமே ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக வரிசை ஜூவத்தை கொண்டு வந்து இவர்கள் மக்களுடைய பயன்பாட்டையும் தேவையும் குறைத்து ஒரு தட்டுப்பாடு இல்லாத நிலைமை போன்று உருவாக்கியதை போன்று அல்லாமல் மக்களுக்கு நிரந்தரமாக
இந்த விடயங்களிலே ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி அவர்கள் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக உள்ளக நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் அதிலே தணிப்பதற்கு கூடிய கவனம் செலுத்தாது நீண்டகால அடிப்படையிலே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்குரிய ஒரு நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றதை பார்க்கின்ற போது அவர்களுடைய அணுகுமுறை மாற்றம் என்பது ஒரு மக்கள் விரும்புகின்ற மாற்றமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்களுடைய விடயங்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ஒரு போலித்தனமானதாக இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றகரமான நிலைமையை நோக்கி அவர்களுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருப்பதைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை, குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய சீனா பயணம், இனி இந்தியாவை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்ற விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.